வணக்கம் அன்பர்களே. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மதுரை அருள்மிகு இமையிலும் நன்மை தருவார் திருக்கோயிலிருந்து ஸ்தல அர்ச்சகர் தர்மராஜ சிவம் பேசுகிறேன். எதிர்வருகிற 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணம். இது இந்தியாவில் தெரிகிறது. அதுவும் குறிப்பா தமிழகத்துல இது அனுஷ்டானம்னா கடைபிடிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த சந்திர கிரகணமானது பூர்ண சந்திர கிரகணம். அதாவது கிரகணத்தினுடைய ஆரம்ப நிலை, அதுக்கடுத்தது மத்தியம காலம்னு சொல்லக்கூடியது, அதுக்கடுத்து கிரகணத்தினுடைய விடுதல்னா அது பூர்த்தி நிறைவடைகிறது. இது 3 ஸ்டேஜையும் அது கடந்து நமக்கு இந்த சந்திர கிரகணமானது ஞாயிற்றுக்கிழமைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதுல சந்திரன் ஆதிபத்திய தோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சந்திரன் இருந்த இடம் நமக்கு ராசின்னு சொல்லுவாங்க. இது பொதுவா நட்சத்திர அடிப்படையில இருந்து கிரகண தோஷ நிவர்த்தி செஞ்சுக்குவாங்க. அதுலேயும் குறிப்பாக 8 நட்சத்திரக்காரர்களை நம்ம இங்க சொல்லியிருக்காங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்திரட்டாதி, விசாகம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிறந்தவங்க. இந்த 9 வகையான நபர்களும் அன்னைக்கு சாந்தி பரிகாரம் அந்த 7th அன்னைக்கு உள்ள பரிகாரத்தை 8th அன்னைக்கு, அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கு கிரகணம், 8ஆம் தேதி திங்கக்கிழமை கார்த்தால சூரியன் உதிச்சதுக்கு பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களில் போய் கருப்பு உளுந்து, பச்சரிசி பிளஸ் ஒரு முழு தேங்காய், வெத்தலை பாக்கு, தட்சிணை ஒரு 18 ரூபா தட்சிணை வச்சு அவளுக்கு தானமா கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தா போறோம். வேற ஒன்றும் அர்ச்சனை எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்தந்த ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய கையால் அதை கொடுக்கணும். அதுதான் ரொம்ப விசேஷம். சப்போஸ் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா தாய் தகப்பன்கள், சகோதரர்கள் அதை போய் கொடுக்கலாம். வரக்கூடிய 7ஆம் தேதி கார்த்தால 6:30 to 12:30 வரைக்கும் நம்ம கோயில் நடை திறந்திருக்கும். 7ஆம் தேதி சாயங்காலம் நடை திறப்பு கிடையாது. 8ஆம் தேதி வழக்கமான நடை திறப்பு இருக்கும். 8ஆம் தேதி அன்னைக்கு சாந்தி பரிகாரம் சொன்ன 8 நட்சத்திரக்காரர்களும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களும் பண்ணிக்க வேண்டியது. நன்றி, வணக்கம்.